சின்ன குழந்தைய கேட்டா கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்லுமேடி. இப்படி ஒரு மொக்கையான கேள்விக்கு பதில் சொல்லி 10,000 ரூபாய் பட்டுப்புடவை அடிச்சிட்டாளே. ஐயோ புடவை ரொம்ப சூப்பரா இருக்கே. புடவை பூரா ஜரிகையா இருக்கே. நான் கட்டினா பட்டு புடவை மாதிரி இருக்கும், இவ கட்டினா கொடியில காயப்பட்ட துணி மாதிரி இருக்கும். 10,000 போச்சுன்னு படபடன்னு அடிச்சுக்காதீங்க. இப்ப 15,000 ரூபாய் கேள்விக்கு பளிச்சின் பதில் சொல்லுங்க. கேள்வியை கேட்கட்டுமா? ஏமா முன்ன பின்ன 100வது நாள் படம் பாத்திருக்கியா? என்னமா சொல்றாங்க? ஐயோ படத்தை பின்னாடி பார்க்க முடியாது, முன்னாடி தான் பார்க்கணும், கூமுட்டேன்னு சொல்றாங்க. சரிமா, 100வது நாள் படத்தில் நடித்த கதாநாயகின் பெயர் என்ன? தெரியலையா? ஆப்ஷன் சொல்லட்டுமா? ஏ ராகினி, பி மோகினி, சி நளினி. சொல்லுங்க பதில் என்ன? பாவம், உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஆமா, பதில் தெரியல போல இருக்கு. இன்னொரு க்ளூ தரட்டுமா? அவங்க இன்னைக்கும் பிஸியா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேர் என்ன? என்னம்மா தெரிஞ்சா தெரியும் சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் வாய் திறந்து சொல்லுமா. சொல்லுமா, கேக்குறேன்ல. இப்ப பிசாசுக்கு பேய் பிடிச்ச மாதிரி நிக்காத. சொல்லுமா, சொல்லு. நான் பதில் சொல்லவே கூடாதா? நீங்க நிக்கவே கூடாது. யார் மணி? இம்சா 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 நோய் நோய் நோயிட்டு. சார் யாருக்கு சார் க்ளோஸ் பண்ணும்? இவன் ஒரு சார் 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 நான் பதில் சொல்லட்டுமா? இதோ பாருமா, இந்த குடும்ப தலைவி ஒரு பதிலாவது சொல்லியே ஆகணும். அதான் இந்த ப்ரோகிராமோட ரூலே. கேளுங்க. ஏமா பதில் சொல்லுமா. சொல்லி தொலையம்மா. பாருங்க, அவங்கள ஓட வச்சு உருட்டினாலும் சரி, குப்புற போட்டு மெச்சாலும் சரி, பதில் சொல்ல மாட்டாங்க. உருவம் தான் உங்களுக்கு பெப்பர் பேக் பெருசா இருக்கும், ஆனா மூளை இத்தனோட சாம்பிள் கூட கிடையாது. அடியே நாதாரி, இவன் முன்னாடி என்ன அவமானப்படுத்துறல்ல. இருடி, விரத முடியட்டும். உங்க அப்பா வீட்டு பொண்ண ஓட விடுறேன். சார் இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்லட்டுமா? இருமா. ஏமா பார்த்தா படிச்ச அறிவாளி மாதிரி இருக்க, ஆனா உதவாத மக்கா இருக்க. இரு, நான் அப்புறம் வச்சுக்கிறேன். அப்புறம் கேள்வி கேக்குறேன்னு சொன்னம்மா. ஏமா நீ ஏன் பதில் சொல்லுமா. கேள்வி என்னோட ரிப்பீட் பண்ணுங்க. 100வது நாள் படத்தில் நடித்த கதாநாயகின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ நளினி, ஆப்ஷன் பி நளினி, ஆப்ஷன் சி நளினி. நான் சொல்றேன். இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாலாம், மோகினி போல் வந்து காலையின் நெஞ்சை பருகியும் சென்றாலாம். அந்த நளினி. சூப்பர், மார்வெலஸ். குட் ஆன்சர். இந்த சின்ன வயசுல நவரசத்திலே நாட்டியம் ஆடி நல்ல பதில சொல்லி நடுநடுங்க வச்சிருச்சு பாப்பா. நீ இருக்கிய இந்த பா பீப்பா, தினம் அந்த பாப்பா காலில் உண்டு கும்பிடு. அப்பாவாவது புத்தி வருதான்னு பார்க்கலாம். சரி டேய், என் நிலைமை தெரியாம நீ ஓவரா பேசிட்டு இருக்க. அடுத்த வாரம் என் முன்னாடி வா, டவுசரோட ஓட விடுற பாரு. இந்த கேள்விக்கு கரெக்டான பதில சொன்னதுனால ரூபாய் 15,000 மதிப்புள்ள காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டத்தை உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கிறோம். ஐயோ ஐயோ, எல்லா பிரைஸையும் இவளே வாங்கிக்கிறாளே. மூஞ்சிக்கு காஸ்மெட்டிக் ஐட்டமா? பாருமா, உன்னால இந்த ப்ரோகிராமோட குவாலிட்டியே கெட்டு போச்சு. தயவு செய்து சொல்றேன், கடைசி கேள்விக்காவது பதில் சொல்லு. இதுக்கு பரிசு எவ்வளவு தெரியுமா? 20,000 மதிப்புள்ள வெள்ளி குத்து விளக்கு. ஒழுங்கா பதில சொல்லிடுமா. தலைவி பதவி மட்டும் இல்ல, உறுப்பினர் பதவி கூட உனக்கு கிடையாது. 3வது கேள்வியை கேட்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. மன்னன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க அம்மாவை கையில தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாரு. அந்த படத்துல அம்மாவா நடிச்சவங்க பேர் என்ன? சொல்லுங்க. உங்க பேர் தான் சொல்லுங்க. இதுக்கு நான் 3 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ கரீம்பாய், ஆப்ஷன் பி பண்டரி பாய், ஆப்ஷன் சி ஜக்கு பாய். இதுக்காவது கரெக்டா சொல்லுமா.
வாய் விட்டு சொல்ல முடியாம நிக்கிறேனே. ஏமா உனக்கு அறிவு இல்ல? என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? ஏமா இப்படி வாய் திறக்காம என்ன சாகடிக்கிற? ஏதாவது பேசுமா? சார் அந்த அம்மா பேச மாட்டாங்க சார். ஏமா அவங்களுக்கு பேச்சு வராதா? ஐயோ, ஒரு நாள் சாம்பார்ல உப்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னு யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காங்க. நான் எப்பமா சாம்பார்ல உப்பு ஜாஸ்தியா போட்டேன்? ஐயோ மட சாம்பிராணி, நீ இல்ல நான் போட்டுட்டேனா? சாம்பிராணியா? உப்பு. அது தப்பு. ஆமா, நீங்க ஜாஸ்தியா போட்டதுக்கு ஏன்ட்ட ஏன் பேசாம இருக்காங்க? ஹலோ, அவங்க யார்கிட்டயும் பேசாம தான் இருக்காங்க. அடப்போ, இது ஒரு பிரச்சனை பேசாம இருக்கியா? பெரிய டிவி புரோகிராமே கெடுத்துட்டிய. ஏமா சாம்பார்ல உப்பு ஜாஸ்தியா போட்டது ஒரு பிரச்சனையா? அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு சாம்பார் குண்டா மாதிரி நிக்கிறிய. ஏய், என் நிலைமை தெரியாம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நீ. எனக்கு கோவம் வரதுக்குள்ள இடத்த காலி பண்ணு, மரியாதையா போயிடு. பெரிய மனுஷன் மணி எப்படி? பொம்பளை மணி எப்படி? அறிவு இருக்கா உனக்கு? இது எப்படி? 4 பேருக்கு நல்லது சொல்ல வேண்டிய வயசுல, ஏதோ லெத்த பச்சை வெண்ண 4 பேருக்கு புத்தி சொல்ல வேண்டிய வயசுல இப்படி நாகரிகத்தனமா நடந்துக்க? நல்லா சொல்லுங்க. அறிவு இல்ல உனக்கு? புத்தி இல்ல உனக்கு? பொம்பளை ஆளி சை. அறிவு இல்ல உனக்கு? இப்படி திருட்டு குண்டா வாழ்ந்துருக்கியா? அறிவு வரல? புத்தி கொஞ்சம் கூட வேலை கொடுக்க மாட்டியா? அரஞ்சனா உன்ன நல்லா கோயில் யானை மாதிரி இருக்கியா? இவனை திட்டுறான், இப்படியாவது வாய் தொண்டு போய் தொலையவா? உன்னை திட்டி திட்டி எனக்கு சொரணை இல்லாம போச்சு. போ தல்ல, நீ தள்ளி போமா. கேமராமேன் வர. இந்த மாதிரி புத்தி இல்லாத பொம்பளை நான் பார்த்ததே இல்லடா. என்ன செருப்பால காய்கறி வாங்க போறோம். பண்டு எப்படி பேச போறது பாப்போம். அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. பாப்போம். ஏண்டி பண்டு, நீயும் வாய் பேச போறதில்ல, எதுக்கு கடைக்கு போற? கடையில போய் எதை எப்படி கேட்டு வாங்குவ? என்னது? உனக்கு பேசினாலே புரியாது, ஆக்டிங் எப்படி நீ புரிஞ்சுக்க போற? என்னடி சொல்றா இவ? அடி பொண்ணோட கழிச்சட பீட மூதேவி கர்மம் முடிச்சவள, நீ எதுக்கு என் கூட வர? கட்டுறதுக்கான்னு கேக்குறா. அவ ஷார்ட்டா சொன்னா, நீ என்னவோ இவ்வளவு பெருசா சொல்ற? அவ பாஷை எனக்கு தானே புரியும். ஐயோ, இந்த ரப்பர் வாயம் வரானே. இவன் நான் பேசலன்னா என்ன சாவடிப்பானே. இவனை எப்படி சமாளிக்கிறது? மேடம், பக்கத்து வீட்டு மேடம். என்னங்க? பன்றிபாய் மேடம். ஐயோ, என்ன கிறிஸ்டினா மதம் மாறிட்டீங்களா? இல்ல, அவங்க தான் சர்ச்சுக்கு சாமி கும்பிட போகும்போது இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு போவாங்க. என்ன வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப மலை மாதிரி சில மாதிரி நிக்கிறீங்களேன்னு சொல்ல வந்தேன். அட பாவி, உங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு முகத்தை மூடினா உடனே மதம் மாறிட்டேனா? பக்கத்து வீட்டு மேடம், சர்ச்சுக்கு சாமி கும்பிட போறவங்க கையில பைபிளோட போவாங்க. நீங்க என்ன கூடையோட போறீங்க? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? வாயில புண்ணா இல்லையா? தைராய்டு ப்ராப்ளமா? சொல்லி தொலைய. வாயில என்ன கேன்சரா? ஐயோ, ஹார்ட் அட்டாக் சேர்ந்து வந்துடுச்சா? ஐயோ பாவம். ஆள் நல்ல வாட்ட சாட்டமா அம்சமா இருக்கீங்க, உங்களுக்கு போய் இப்படி ஒரு வியாதி வந்திருக்கு. அட பாவி, நீ பேசி பேசி என்ன ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிடுவ போல இருக்கே. என்னங்க கொடுமை இது? நல்லவங்களுக்கு எல்லாம் ஆண்டவன் எப்படி சோதனை கொடுக்கறானே. அதத்தாமா விதிங்கிறது. விதிய வெல்ல யாரால முடியும்? நான் ஒண்ணு பேச மாட்டேன், ஏன்னா இது உங்க கிளப்போட ரூல். பக்கத்து விட்டம்மா ஒன்னும் கவலைப்படாதீங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு அப்புறம் நிம்மதியா போய் சேருங்க. டேய், நான் உனக்கு சங்கூதிர வேண்டாம். பாலெல்லாம் 10வது நாள் தான் ஊத்துவாங்க. வெங்கல கடையில யானை புகுந்தா மாதிரி கலகலகலன்னு பேசுவாங்களே, நல்ல ஜம்முன்னு கும்முன்னு குத்துவளை காட்ட இருக்கிறாங்கன்னு சொல்ல வந்து அவங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. அழும்பா. ஏன் சார் அழுவுறீங்க? இந்த அம்மா ஏதாவது மிரட்டினாங்களா? இல்லப்பா, இந்த அம்மா கதையை கேட்டு நான் அழுகுறேன்ப்பா. அவ்வளவு கேவலமா கதை சொல்லிச்சு. ஏமா, உனக்கு கதை சொல்ல வரலன்னா விடமா, போற வரவங்களை கூப்பிட்டு ஏமா அழ வைக்கிற? அட பாவி, என்ன நடக்குதுன்னே தெரியாம இந்த எடுபட்ட பையன் வந்து எழவு கொட்டுறானே. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அம்மாவுக்கு கேன்சர், அதோட ஹார்ட் அட்டாக். அவங்க கதையை கேட்டு அழுதுகிட்டு இருக்கு. பார்க்க நல்லவனா இருக்காங்க, ஆண்டவன் ஏன் இவங்களை இப்படி சோதிக்கிறான்? நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறையா, கடிச்சிட போறாங்க. போ. அதுவும் சரிதான். பயப்படாத, கேன்சர் தொத்துடாது இல்ல. அட பாவி டப்பா தலையா,
நீயா பேசி நீயா முடிவெடுத்து நீயா எனக்கு ஒரு வியாதியை பிக்ஸ் பண்ணி அத ரோட்ல போற பண்ணாட கிட்ட சொல்றியா? வேறத முடியட்டும் இருடா. எங்க உடம்புக்கு இவ்வளவு முடியாம இருக்கும்போது வெயில்ல இப்படி அலையலாமா? வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, ஆண்டவா, அவங்களுக்கு உடம்புல இவ்வளவு வியாதியை கொடுத்த இப்ப மென்டலா வேற ஆக்கிட்டீங்க. விழுந்து கடிச்சிட போறாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். உங்களை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். என்னடி பாக்குற? எல்லாம் உங்களால வந்ததுதான். சும்மா இருந்தவள சீண்டி மௌன விரதம் இருக்க வச்சிட்டீங்க. இப்ப நான் எப்படி எல்லாம் அவமானப்படுறேன் பாருடி பாரு. நீங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துங்க. அப்பா, புயல் ஓஞ்ச மாதிரி இருந்தது. பண்டு, செயின் உன்னோட தான், கீழே விடு. உனக்கா நான் கத்த முடியாது. என்ன நீ மௌன விரதம் இருக்க இல்லையா? நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, நான் கத்துறேன். என்னடி சொல்றா இவன்? நாதாரி, மூதேவி, பண்டாரம், கழிச்சட, அறிவில உனக்கு. ஏய், எங்கடி போடுற? நில்லுமா. ஜெகன்மோகனி பிசாசு மாதிரி தொத்துறாளே. பிசாசு மாதிரியே தொத்துறாளே. முடியலடா சாமி. ஐயோ ஐயோ, எல்லா மூலையில நிக்கிறாளே. காலு மேல காலை போட்டுன்னு புல்லாங்குழல் வாசிக்குது. பெரிய நவநீத நாயகின்னு நினைப்பேன். நவநீத நாயகி இல்லடா, நவ கிரக நாயகி. வரேண்டா உன்னை வாசிக்கிறதுக்கு. ஐயோ ஐயோ, தொத்துறாளே. என்னையா செயினை புடிங்கிட்டு ஓடிட்டியா? ஏமா, செயின் எடுத்துன்னு ஓட சொன்ன அந்த செம கட்டையை எடுத்து தெரு தெருவா துரத்துதம்மா. துரத்துதா? இருக்காதே. என்ன என் வைப்ரேஷன் தெரியா உனக்கு? ஓடிக்கிட்டே போன்ல பேசுறமா, கொலை வழியோட துரத்துது. யோ, நீ ஓடிட்டு பேசினா வைப்ரேஷன், ஆடிட்டு பேசினா ஆடிச்சுனா? என்னையா, எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிடு. உனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன். எக்ஸ்ட்ரா பேமெண்டா? குடுக்குற பேமெண்ட் வாங்குறதுக்கு ஆள் உயிரோட இருக்க மாட்டான்னு தெரியல. இதுல எக்ஸ்ட்ராவா? நான் இன்னையோட காலி, அவ்வளவுதான். ஐயோ, தொத்துறாலே. எங்க ஒளியில கூட தெரியல. ஐயோ, சத்தண்டாடி. ஐயோ, தொடுத்ததே பிசாசு மாதிரி. ஐயோ, எப்படி ஓடுறதே தெரியல. என்னாச்சு? எதுக்கு மூச்சு அடிக்கிற மாதிரி விடையாறீங்க? ஏமா, இவன் உன் பிள்ளையா? ஏமா, உன் மருமகனா? புருஷனா? சுமாரியா, இந்த பொம்பளை என்ன கொலை பண்ண பாக்குது. கொலையா? ஆமாயா, இந்த செயின் நடு ரோட்ல கடந்துச்சியா. இது யாருதுன்னே தெரியல. நான் எடுக்கிறத பார்த்துட்டு இந்த பொம்பளை பங்கு கேட்டு என்ன தொட்டுக்கியா. என்னம்மா, கரகாட்ட கோஷ்டியா? மாங்குயில பூங்குயில ஜோடி. அது அவங்க செய்யணாமே, நீ அறுத்துட்டு ஓடியான்ட்டாமே. என்ன சார், அந்த குண்டம்மா குண்டக மண்டக ஆக்ஷன் ஏதாவது சொன்னா நம்பிடுவீங்களா? இந்த செயின் ரோட்ல தான் காய்ச்சது, அந்த மாதிரி இல்ல அப்படின்னு ஆக்ஷன்ல சொல்ற நம்பு. என்னையா விளையாடுறியா? சார், அதெல்லாம் சின்ன வயசோட போயிடுச்சு சார். இப்பெல்லாம் நான் விளையாடுறதே இல்ல சார். சத்தியமா சொல்றேன் சார், இந்த செயின் ரோட்ல தான் சார் காய்ச்சது. நான் எடுக்கிறத பார்த்துட்டு இந்த பொம்பளை பங்கு கேட்டு என் சங்க பிடிக்கிறதுக்கு துரத்துது சார். என்னையா, அது அவங்க செயின் சொல்றாங்க, நீ கீழே கலந்து எடுத்தேன்னு சொல்ற? என்ன பேசுறீங்க சார்? சார், ஒரு பொம்பளை சொல்றத நம்புறீங்களா? ஒரு நேர்மையான ஆம்பளை நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? சார், பிரச்சனை என்னன்னா, இந்த செயின் எனக்கு நடு ரோட்ல கிடைச்சது. இந்த பொம்பளை ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். நான் சொன்னேன், இந்த ஏரியாவுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு பிரிச்சுக்கலாம்னு சொன்னேன் சார். இந்த பொம்பளை வானான்னு ஒத்துக்க மாட்டேன்ச்சு.
என்ன துரத்து கொலை பண்ண முயற்சி பண்ணு சார். ஏப்பா இவன் சொல்றது நியாயம் தானே? நம்ம வார்டுல கிடந்திருக்கு, அப்ப வார்டுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்ல. அத சொன்னதுக்கு தான் சார் இந்த பொம்பளை என்ன துரத்துது. அவங்க துரத்துனா நாங்க விட்டுருவோமா? அப்புறம் எதுக்கு நாங்க ஊருக்குள்ள பெரிய மனுஷனா இருக்கோம்? அந்த செயினை காட்டு. இந்தாங்க சார். ஏய், விடுமா விடுமாண்ணா. இந்தாங்க சார், இந்தாங்க. எப்படி ஒரு 10 பவுன் தேரும் போல இருக்கு. ஆமா, 2 லட்ச ரூபா கிடைக்கும். ஆளுக்கு 1 லட்ச ரூபா எடுத்துக்கலாம். இது நியாயம். சுமார் இதான் சார் நியாயம். இதத்தான் சார் இந்த பொம்பளை கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேங்குது சார். இப்ப பார், நடுவையிலக்கெல்லாம் 25,000 கேட்கலாம். நீங்க கொடுங்க சார். ஒரு நிமிஷம். டியூ கட்ட அமௌண்ட் வச்சிருந்தேன், அதடியா இவனுங்களே ஆட்டை போட்டுக்கலாம் போல. புடி. ஐயோ, என்ன புடிமா புடிமா வச்சுக்கமா புடிமா. ஏய் வாயா. டேய், ஏன் செயினியை அறுத்துட்டு எனக்கே பங்கு கொடுக்குறியா? அதுக்கு போறாண்டா உன்ன. ஐயோ, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க. அத்தை, உன்னை எப்படியாவது பேச வச்சு தலைவி பதவியில இருந்து தூக்கலான்னு பார்த்தா முடியலையே. எந்த பால் போட்டாலும் ஸ்ட்ரெயிட்டா 6 அடிக்கிறியே. முடியல முடியலையே முடியலையே. அத்தை அத்தை, எப்ப பார்த்தாலும் சுவிட்ச் போட்ட கிரைண்டர் மாதிரி உங்க வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்குமே அத்தை. இப்ப யார் அத்தை அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுது? இல்ல கரண்ட் கட் ஆயிடுச்சா? ஐயோ ஐயோ ஐயோ, எப்ப பார்த்தாலும் என்ன உங்களை பத்தியே நினைக்க வச்சிட்டீங்களே அத்தை. அத்தை, என்ன லூசு மாதிரி ஆக்கிட்டீங்களே அத்தை. இதுல இருந்து நான் மீளவே முடியாதா? உன்னை இந்த உருவத்துல பாக்குறதுக்கு என்னால முடியலையே முடியலையே. பாத்தியாம்மா, மாமியாருக்கு இருக்கிற பிரச்சனையை நினைச்சே பாவம் மருமக புலம்பிக்கிட்டே இருக்கா. ஆமாங்க, அவ அத்தைக்கு மவுத் கேன்சரும் ஹார்ட் அட்டாக்கும் இருக்கிறது இந்த பொண்ணை ரொம்ப பாதிச்சிருக்கு போல இருக்கு. ஆமாம்மா, அதனாலதான் அட் ஆல் டைம் மாமியார் பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. மாமியார் மேல அவ்வளவு பாசம், பாசத்துல நம்ம மருமகளையும் மிஞ்சிட்டா. சேச்சா, நம்ம மருமகளை அப்படி சொல்லாதீங்க. இல்லம்மா, நம்ம மருமகளை ஒரு படி மிஞ்சிட்டான்னு சொல்ல வந்தேன். நீங்க வேற, உங்களுக்கு மவுத் கேன்சர் வந்தா இதை விட நம்ம மருமக இன்னும் ஃபீல் பண்ணுவா. அதுக்காக எனக்கு மவுத் கேன்சர் வரணும்னு நான் நினைக்கிறேன். அறிவு கெட்டவளே, வா அவளுக்கு ஆறுதல் சொல்லுவோம். கௌசல்யா, வாங்க. நீங்க எங்க? உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு தாம்மா வந்தோம். எனக்கு எதுக்கு ஆறுதல்? நீ விரக்தியில இருக்கேன்னு நல்லா தெரியுதுமா. உனக்கு தான் முக்கியமா ஆறுதல் தேவை. உன் இடத்துல என்ன மருமகளா இருந்தாலும் இப்படி ஃபீல் பண்ணுவாளான்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நீ நிறையவே ஃபீல் பண்ற. யூ ஆர் ரியலி கிரேட். நான் எதுக்கும் ஃபீல் பண்ணலையே. இதுங்க என்ன லூஸ் மாதிரியே பேசுதுங்க. உன் மாமியாருக்கு வந்த கஷ்டம் வேற எந்த மாமியாருக்கும் வரக்கூடாது. என் மாமியாருக்கு என்ன கஷ்டம்? மாமியாருக்கு வந்திருக்கிற பிரச்சனை மத்தவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற மருமகளா இருக்காளமா. யூ ஆர் ரியலி கிரேட். என் மாமியாருக்கு என்ன பிரச்சனை? போதும் போதும், எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்ன விஷயம் தெரியும்? உன் மாமியாருக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியுமா. என் மாமியாருக்கு என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு தெரிஞ்சிருக்கே, அதுதான் உன் மாமியாருக்கு இருக்கிற பிரச்சனை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? உன் மாமியாருக்கு இருக்கிற பிரச்சனை தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஹலோ, என் மாமியாருக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரிஞ்சதும் எங்களுக்கு தெரிஞ்சதும் தான் உன் மாமியாருக்கு இருக்கிற பிரச்சனை. பாருங்க, பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பாத்தியா ஜானகி, இவங்க மாமியாரை கேட்ட உடனே அவங்களும் இப்படித்தான் டென்ஷன் ஆனாங்க. மாமியாருக்கு இருக்கிற பிரச்சனை தெரிஞ்ச உடனே மருமகளும் டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி மருமகள் இருக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ சார், கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன்.
என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். பாத்தியம்மா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேக்குறியே. இல்ல சார், தெரியாம தான் கேக்குறேன். என் மாமியாருக்கு என்னதான் பிரச்சனை? உன் மாமியார் பிரச்சனை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு. அத நினைச்சா எனக்கு அப்படியே புல்லரிக்கிறதுமா.